அதிகாரம் 7. ஒருவன் தன்னை நோக்கி நடந்து கொள்ள வேண்டிய நன்னடக்கை. ஜீவாத்மாவுக்கு உலகில் உள்ள பிராணிகள் முதலிய யாவற்றோடும் நெருங்கிய சம்பந்தம் உண்டென்றும் பிறரோடும் தனக்குள்ள சம்பந்தங்களை ஒழுங்கு பெற செலுத்துவதற்குள்ள வழிகளை காட்டுவதே தர்ம விசாரம் என்று முன்னமே கண்டோம். இவ்விதம் பிறரோடு தனக்குள்ள சம்பந்தங்களை சீர்திருத்தி கொள்ள முயல்வது ஆகிய அவசியமாயின் ஜீவன் தன்னோடு இணைத்து கொண்டிருக்கும் அனந்தாத்மாவின் விபாகங்களாகிய தனது கோஷங்களோடு மிக விசேஷமாய் நெருங்கிய சம்பந்தமுடையவன் என்பதையும் இச்சம்பந்தங்களை முதலில் சீர்திருத்தி கொண்டால் ஒழிய இவன் அப்பாவிகளுள்ளான அந்நியர்களின் சரீரங்களோடு ஒழுங்குடன் சம்பந்தித்து வருவது முடியாது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இவன் சிறு வயதாயிருக்கையில் இவனது சரீரங்கள் இவனை அடக்கியாண்டு பலவித துன்பத்துக்குள்ளாக்கி வந்தன. நாளடைவில் வயது வரும்பொழுது இவன் இவற்றை அடைக்க முயல்கிறான். எத்தனையோ முறை இக்கோஷங்களோடு இவன் யுத்தம் பண்ணிதான் அவற்றை ஒருவாறு தனக்கு வசப்படுத்தி கொள்ள தகுதி அடைகிறான். இப்போது அசுத்தமானது சுத்த மனதால் ஜபிக்கப்பட்டு இவனும் தன்னடக்கமாகிய நற்குணத்தை அடைந்தவனாகிறான். இதர ஜீவர்களோடும் நேரும் சம்பந்தங்களை விலக்கி மேற்கூறியபடி ஒரு ஜீவனுடைய சொந்தமாகிய கோஷங்களை மட்டும் சம்பந்திருக்கும் நற்குணங்களை தற்காலத்தவர் ஒருவன் தன்னையே நோக்கி அனுஷ்டிக்க வேண்டிய நற்குணங்கள் என விபாகித்தலைக்கிறார்கள். ஆயினும் இந்நற்குணங்கள் வாய்ந்த ஒருவன் அவை இல்லாத ஒருவனை காட்டிலும் விசேஷமாய் பிறரோடும் சம்பந்தங்களை ஒழுங்கு பெற செலுத்தி வருவான் என்று எவரும் ஒப்புக்கொள்ள தடைகிறாது. ஸ்மிருதி கர்த்தாவாகிய மனுவானவர் விதமாகிய தன்னடக்கத்தை மிகவும் வற்புறுத்தி கூறி இதை பற்றி சில விசேஷ உபயோகமுள்ள புத்திமதிகளை கூறுகின்றார். ஒவ்வொரு காரியத்திற்கும் முன்னிக்கலும் காரணங்கள் அல்லது ஆதாரங்கள் 3 உண்டென்று அவர் மொழிகின்றார். காரியமாவது மனோவாக்கு காயங்களால் பிறக்கிறது. மனோரதங்கள் அல்லாத மனோபாவங்கள் அடங்கிய மனது அல்லது மனோமய கோஷமானது ஜெயிக்கப்பட வேண்டியது. இதுவே எல்லாவற்றிலும் கடினமான வேலை. ஏனெனில் மனதானது சுகத்தை தருவன போன்றொன்றும் பதார்த்தங்களை அடைய வேண்டுமென்றும் விருப்பத்தின் வசமாகி அதனால் அலைகழிக்கப்பட்டு சதா காலமும் இப்பதார்த்தங்களை நோக்கி பகிர்முகப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. மனோரதங்கள் எப்பொழுதும் தாம் திருப்தி அடைவதில் நாட்டமுடையவை. ஆதலால் அவற்றை கடினமாக்கிவிடும். மனது அத்திருப்தியை சம்பாதி தருவதே தொழிலாகி விடுகின்றன. ஆதலால் ஜீவாத்மா தன் உபயோகத்திற்காக மனதை இவ்வடிமை நின்று விலக்குவித்து கொண்டு 10 இந்திரியங்களுக்கும் அவற்றின் அங்கங்களுக்கும் அதை அதிபதியாக்கி கொள்ள வேண்டும். மனுஸ்மிருதி மனது ஜெயிக்கப்பட்டால் 2 இந்திரியங்களும் ஜெயிக்கப்படுகின்றன என்று கூறுகின்றன. இந்திரியங்களான ஞானேந்திரங்கள் 5 கர்மேந்திரங்கள் 5 இந்திரியங்கள் 5 ஆகும். அதனால் சிறுவன் மனதை அடக்குவதில் கருத்து வைக்க வேண்டும். அது கெடுதலான விஷயங்களை தொடர்ந்து செல்லுமாயின் உடனே அதை அடக்கி நிறுத்த வேண்டும். நல்ல விஷயங்களில் மட்டும் அது செல்லும்படி இடம் கொடுத்து வர வேண்டும். இதுவே தன்னை அடக்கி கொள்வதிலும் முதற்படியும் மற்றெல்லாவற்றையும் விட அனுஷ்டிப்பதற்கு கடினமானதும் எல்லாவற்றிலும் முக்கியமானதும் ஆகும். அடுத்தபடியாவது வாக்கை வசப்படுத்துதல். நாம் எப்போதும் பேசுவதற்கு முன் யோசனை செய்தல் வேண்டும். யோசனையற்ற வார்த்தை அளவற்ற சங்கடங்களை வருவிக்கின்றன. அர்ஜுனன் யோசனையின்றி வசனத்தை சொல்லும் குணமுடையவனாக இருந்தான். அதனால் அவன் அநேக சங்கடங்களுக்குட்பட நேர்ந்தது. உதாரணம், தன் குமாரனை கொண்ட ஜெயத்ரதனை சூரியன் மறைவதற்கு முன் கொன்று விடுவதாயும் தவறினால் தன்னையே கொலை செய்து கொள்வதாயும் யோசனையின்றி பிரக்தி செய்தான். இதனால் கிருஷ்ணனும் சூரியனை பொழுதிருக்கும் பொழுது தனது சக்கராயுதத்தால் மறைத்து ஜெயத்ரதனை தான் மறைவிடத்தை விட்டு வெளியே வரும்படி செய்ய வேண்டிய வந்தது. இவ்விதமே இவ்வர்ஜுனன் யுதிஷ்டருடன் கலகம் செய்தபோது அவரது இகழ்ச்சி வசனத்தால் கோபம் மூட்டப்பட்டு பதத்துடன் பேசினான். இன்னும் இவ்விதமாய் அநேக சந்தர்ப்பங்களில் இவன் முன் யோசனையின்றி பேசிய வசனங்களால் இவன் பல ஆபத்துகளை அடைய நேர்ந்தது. இம்மட்டும் முடிவில் சுவர்க்க யாத்திரையில் யோசனையின்றி இவன் செய்து கொண்ட பிரக்தினியே இவன் மரணத்துக்கு ஏதுவாகிறது. அர்ஜுனன் தன் சத்துருக்கள் அனைவரையும் ஒரே நாளில் வென்று விடுவதாய் கூறினான். தன் பராக்கிரமத்தால் அவன் மிகுந்த கர்வம் கொண்டான். தான் கூறியபடி செய்து முடிக்க அவனால் இயலவில்லை. அதனால் அவன் அப்பாற் செல்ல இயலாமல் கீழே விழுந்தான். அதனால் நாவை அடக்கியவன் சீக்கிரத்தில் இந்திரியத்தை தவற்றியமில்லை.
நாவை அடைக்கவன் சீக்கிரத்தில் தன் தேகத்தையும் ஜெயிப்பான். 3வது, ஸ்தூல சரீரத்தை வசப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் கோரிக்கைகளை நிறைவேற்றும் நிமித்தம் நாம் பாவங்களை செய்யும்படி அதனால் தூண்டப்படக்கூடாது. தேவதைகள், பிராமணர்கள், குருக்கள், ஞானிகள் இவர்களை பூஜிப்பதும் தேகத்தை சுத்தமாக வைத்து கொண்டிருப்பதும் நேர்மை, பிரம்மச்சாரியம், அகிம்சையும் ஆகிய இவைகளே சரீரத்தின் தபசு என்று சொல்லப்படுகிறது. எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், இளமை பருவம்தான் சரீரத்தை வசப்படுத்தி கொள்வதற்கு தகுந்த காலம். ஏனெனில் இச்சமயத்தில் அதை லகுவாய் ஜெயித்து நன்மார்க்கத்தில் நிலைநிறுத்தலாம். சரீரத்தின் வியாகர முழுவதும் பழக்கத்தால் ஏற்பட்டதே அன்றி வேறென்று. இப்பழக்கங்களில் ஏதேனும் சிலவற்றை நாம் திருத்த முயலும் பொழுது ஆரம்பத்தில் சரீரம் மிக ஊக்கத்துடன் நம்மை எதிர்த்து போராட்டம் செய்வது வாஸ்தவமாயினும், சில நாள் இடைவிடாது விடாமுயற்சியுடன் மட்டும் நாம் முயற்சி செய்து வருவோமாயின் சரீரம் ஊக்கம் தளர்ந்து முன்னிருந்த தன் போராட்டத்தை விட்டு நம் இச்சைக்கு வசமாகி முன்னேற்பட்ட வழக்கங்களைப் போலவே இப்பொழுது ஏற்படுத்தும் நூதன வழக்கத்தையும் சமாதானத்துடன் அனுஷ்டித்து வர ஆரம்பிக்கின்றன. பாவம், துக்கம் இவற்றிற்கு பிஜங்களாகிய நம்மால் நீக்கிக் கொள்ளப்பட வேண்டியவற்றுள் முதன்மையானது சுவார்த்தமான ஆசை, அதாவது தனம், சம்பத்து, உலக வின்பம் இவைகளை அடைய என்னும் சுயநல விருப்பமாகும். ஒரு நாளும் தீர்த்து கொள்ள முடியாத இவ்வாசையினின்றும் எழும் துன்பங்களுக்கு அளவு இல்லை. இவைகளை ஒழிப்பதன்றி இவற்றை பெற முயன்று பெற்றுக்கொள்வதால் ஒருபொழுதும் நமக்கு சாந்தி ஏற்படாது. இது முற்காலத்தில் மன்கி என்பவர் கண்டறிந்த விஷயம். அவர் கதையை அடியில் வருமாறு: சமீபத்தில் பேராசை கொண்டவரான மன்கி என்பவர் வெகு காலம் அவ்வாசைக்கு விஷயமான பொருளை சேகரிப்பதில் உழைத்தார். சமயத்துக்கு சமயம் அவருக்கு நஷ்டம் உண்டாகி அவர் எண்ணம் நிறைவேறாமலே சென்றது. அவர் சொத்தில் எல்லாம் போன பின் மிகுந்த அற்ப திரவியத்தை கொண்டு உழவுக்காக 2 கன்று வாங்கினார். விதியின் கொடுமையால் அவர் இக்கன்றுகளை ஒன்றோடொன்றாக கயிற்றால் பிணைத்து ஓட்டிக்கொண்டு வரும் மார்க்கத்தில் ஒட்டகம் ஒன்று கன்றுகள் மத்தியில் திடீரென்று செல்ல கயிறு அதன் முதுகில் மீது மாட்டிக்கொண்டு 2 கன்றுகளும் ஒட்டகத்தின் இருபுறத்தில் கயிற்று நுனியில் தொங்கி தூக்குண்டானது போல் இருந்தன. கடைசியான முதலும் இவ்விதம் சேதமான பொழுது மன்கி என்பவருடைய இருதயத்து அறிவு விளங்கி அதன் கண்ணிக்காதரும் தங்கி நின்ற ஆசையும் தங்குமிடம் மற்றும் வெளியேறி சென்றன. உடனே மன்கியும் பெரும்பாரம் நீத்தவராய் பேரானந்தம் கொண்டு, ஆனந்தம் வேண்டுவோன் ஆசையை ஒழித்தாக வேண்டும். தம் இச்சைப்படி சகலத்தையும் பெறுபவனை காட்டிலும் யாதொரு இச்சையும் கொள்ளாதவனே மேலானவன் என்று பூர்வத்தில் சுகர் சொல்லியதே சரி. ஏனெனில் ஒருவன் தன்னுடைய மனோபிஷ்டங்களின்படி சகலத்தையும் முட்டின்றி அடைதல் கூடாத காரியமே. ஆதலால் எனது இருதயமே, இந்நாள் வரை நீ பேராசைக்கு அடிமைப்பட்டிருந்தனையே, அது போதும். இப்போது முதல் இவ்வடிமை நீங்கி சாந்தியின் பரமானந்தங்களை அனுபவிப்பாயாக. வெகு காலம் உண்மை அறியா உறங்கிவிட்டேன். ஆசையை நீ மயக்கிவிட முடியாது. பாலும் ஆசையை, இந்நாள் வரை நீ என்னை வருந்தினது கொஞ்சமே. எப்பேற்பட்ட விஷயத்திலாயினும் என் இருதயத்தை நீ கையொன்றி வித்து செலுத்தியவனாயினும் அதுல முடிவில் என்னால் அடைய தகுந்ததல்லவா என்பதை கூட நான் ஆலோசியாமல் அதை எவ்விதத்திலேனும் சம்பாதிக்கும் பொருட்டு உழைக்கும்படி அடித்து வந்தேனேயே. உனக்கு அறிவென்பதில்லையே. நீ ஒரு முட்டாள். எவ்விதத்தாலும் திருப்தி அடையாத சதா மென்மேலும் விறகை அபேஷிக்கும் ஒரு அணையா நெருப்பன்றோ. நீ கேவலம் ஆகாசத்தைப் போல் உன்னை நிறைப்பதற்கு யாராலும் முடியாது. உனது ஒரே கருத்தாவது என்னை துக்கத்தில் அழுத்துவதே என்று வேறென்று. இன்று உன்னை விட்டு நான் பிரிந்தேன். ஆசையே, நீ உன்னோடு கூட்டி செல்லேன். உன்னையாகிலும் உன்னை சேர்ந்தவர்களாகிலும் இனியொரு நாளும் சேர விரும்பேன். இதோ என் இருதயத்துள்ள சகல பற்றுகளோடு உன்னை ஒழித்தேன். பூர்வம் செய்வதென்னதறியாத பெரும் துக்கத்தில் ஆழ்த்தி வருந்திய நான் இப்போது பூர்ணமாய் சாந்தி அடைந்தேன். இனி எனது இருதயம் முழுமையும் திருப்தியோடும் இந்திரியங்கள் யாவும் பரபரப்பற்றும் விளங்கும்படி நான் காலங்கழிப்பேன். எனது சத்ருவே, எனக்கு கிடைப்பதில் திருப்தி அடைந்து வாழ்வேனே ஒழிய உன்னை திருப்தி பண்ணும் பொருட்டு விஷய திருஷ்டியால் உழைக்க மாட்டேன். உன்னையும் உன் கூட்டத்தையும் ஒழிக்கும் எனக்கு சாந்தி நிலை, நிற்றல், ஷமை, காருண்யம், சகல பந்த நிவர்த்தியும் இதோ கிடைத்தன பார் என்று
சந்துஷ்டியாய் காணம் செய்து கொண்டு அற்பமாகிய உலக இன்பத்தை மறந்து பரிபூர்ணமான மகா சம்பத்தாகிய சாந்தி அடைந்தார். யயாதி மகாராஜன் சரித்திரத்தை கேளுங்கள். இவள் அடங்கா ஆசையால் மெய் மறந்தவராய் எந்நாளும் திருப்தி அடையாமலே உடைய ஆசையை முற்றிலும் தீர்த்து கொள்ள கருதி தனது சுந்தரமுள்ள இளங்குமாரனிடமிருந்து அவனுடைய இளம் பருவத்தை கிரகித்து கொண்டார். இவரது சரித்திர வரலாறு அடியில் வருமாறு காண்க. சந்திர வம்சத்தை சேர்ந்த நகுன சக்கரவர்த்தியின் குமாரனாகிய யயாதி என்பவர் இந்திர இன்பங்களில் தலை தெரியா விருப்பம் கொண்டவராய் பாவத்தில் வீழ்ந்தார். இதனால் அவருக்கு தைத்திய அரசரின் குலகுருவும் தன் மாமனுமாய சுக்கிர மகரிஷியின் சாபம் கிடைத்தது. சுக்கிரருடைய சாபத்தால் இவருக்கு கம்பீரமான பிரௌட தசையில் தாங்கி தள்ளாடி தோல் சுருங்கும் முதுமை பருவம் இருந்தார் போல் இருந்து வந்து சேர்ந்தது. சுக்கிர பகவானை திரும்பியும் இவர் மிகவும் வணங்கி திருப்தி செய்து இறந்த கேட்டபொழுது அவர் இவர் மேல் கருணை கொண்டு இவரது புத்திரர்களில் எவனாவது மனதுடன் இவருடைய முதுமை பருவத்தில் பதிலாக தன் இளமையை தானம் செய்ய சம்மதிப்பானாகில் 1000 வருஷ காலத்திற்கு இவர் அம்முதுமையை நீக்கி கொண்டு இளமையை அனுபவிக்கலாம் என்று விதித்தார். உடனே யயாதி தன் குமாரர்கள் 5 வரவழைத்து சாப வரலாற்றை கூறி தனக்கு இளமையை 1000 வருஷ காலத்திற்கு தரும்படி அவர்களில் தனித்தனிய ஒவ்வொருவரையும் வினவினார். அவர்களில் ஐந்தாவனும் இளைஞனும் ஆகிய புரு என்பவன் தன் தந்தையிடத்தில் தான் வைத்த அன்பு விசுவாசங்களால் தன் இளமையை தந்து 1000 வருஷ காலத்திற்கு அவருடைய முதுமையை ஏற்றுக்கொண்டான். இவ்வாறு இளமை அடைந்த யயாதியும் 1000 வருட காலம் விடாப்பிடியாய் இம்மாய உலக விஷயங்களை ஆசை தீர அனுபவித்து முடித்து கொள்ள கருத்து கொண்டு சிற்றின்பங்களை அனுபவிப்பார்கள். ஆயினும் இவற்றை அனுபவிக்கும் தோறும் இந்திரியங்களில் வெறுப்படையும் காலையில் ஆசை மட்டும் மென்மேலும் ஓங்கிய வருவதை கண்டார். இவ்வுலகின் விஷய விருப்பம் எவ்விதமாயினும் அனுபவித்து முற்றிலும் விளக்க வேண்டும் என்று அவர் கொண்ட கருத்து வீணாதையன்றி வேறல்ல. ஒரு சக்கரத்தின் குத்துக்கால்களில் ஒன்றையொன்று தொடர்ந்து பின்பற்றி செல்லுமாயின் முன்னுள்ள குத்துக்காலை பின்னுள்ளது ஒரு காலத்திலும் தொட்டு பிடிப்பது கூடாதது போல் இவ்விந்திரிய வின்பங்களை அனுபவித்து தீர்ப்பது முடியாத காரியம். கடைசியில் 1000 வருஷ காலத்தின் முடிவில் யயாதிக்கு மனதில் ஒரு மகா வைராகியம் பிறந்து ஆசையானது நீக்குதலாது அனுபவித்தலால் தீராது என்று கண்டார். உடனே புருவை வரவழைத்து அவனிடமிருந்து தமது முதுவை மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அவன் இளமையையும் ராஜ்யத்தையும் கொடுத்து துறவு பூண்டு வனத்துக்கு ஏகினார். அச்சமயத்தில் தனது ஆயுள் முழுவதும் செலவழித்து கண்டறிந்த உண்மையை திரட்டி ஆசை விஷயங்களை அனுபவித்தலால் அணையாது அச்சியாஸ் யாகுதியால் அக்னி ஜுவலித்து ஓங்குவது போல் ஆசையும் பலவாறு விருத்தியடையுமே தவிர வேறென்று என்று தீர்மானித்தார். இனி மேற்கூறிய ஸ்ரீ கிருஷ்ண வசனத்தில் உள்ள அகிம்சையை சற்று ஆலோசிப்போம். அகிம்சையே பரம தர்மம் என பீஷ்மர் கூறினார். நாம் எதையும் ஹிம்சித்தல் கூடாது. நமது வாழ்க்கை முழுவதும் பிறர்க்கு உபகாரத்திற்கு ஏதுவாக வேண்டுமே ஒழிய அபகாரத்திற்காகாது. சரீர இந்திரியங்களை அடக்குவதினாலே பிறர்க்கு தீங்கு செய்யாமையும் தங்கியிருக்கின்றன. பிரகஸ்பதி ஆனவர் சர்வபூத தயையே தர்மமாக அனுஷ்டிப்பவன் பரகதியை அடைகிறான். ஆதலால் தனக்கு கெடுதலானது தோன்றும் எதையும் ஒருவன் பிறர்க்கு எக்காலத்திலும் செய்யலாகாது. இதுவே சுருங்க சொல்லில் தர்மமாகத்திற்கான ஆட்சியாகும் என்று கூறினார். ஜனங்கள் பெரும்பாலும் அறியாமையால் யோசனையின்றி பிறர்க்கு இம்சை புரிந்து தமக்கு பிற்காலத்தில் வருத்தத்தை தேடிக்கொள்கிறார்கள். உதாரணம், யுதிஷ்டரனும் துரியோதனனும் மற்றைய சகோதரர்களுக்கும் சிறுவர்களாக இருந்தபோது ஒரே இடத்தில் சேர்ந்து வாசித்து கல்வி கற்று வந்தார்கள். அப்போது யாவரிலும் மிகுந்த பலவானான பீமன் தன்னிலும் இளைஞர்களும் பலம் குறைந்தவர்களுமான சகோதரர்களிடம் தனது மேம்பட்ட பலத்தை காட்டி அநேக சமயங்களில் முரட்டுத்தனமாய் பல விளையாட்டுகளை செய்து வந்தான். இவர்களில் சிலர் ஒரு சமயத்தில் பழம் பறிக்க ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி பொழுது பீமன் அடிமரத்தை தன் இருக்கையெல்லாம் பிடித்து ஆட்டி மேலிருந்த சிறுவர் யாவரும் பழமரத்தடியில் பொத்தென்று விழுது போல் கீழே விழும்படி மரத்தை அசைக்குவான். பீமன் இசைப்பதை பார்த்து பெரிய விளையாட்டை பாவித்து சிரிப்பான். பின்னொரு தடவை அவர்கள் வெளியேறி அஸ்தினாபுரத்தின் கோட்டை மதிலருகிலோடும் நதியில் நீந்தி ஸ்நானம் செய்யும் பொழுது பீமன் மற்ற பிள்ளைகளுக்கு அடியில் நீந்தி சென்று அவர்களில் அநேகரை
பிடித்து கொண்டு ஆழத்தில் மூழ்கி அவர்களை அமிழ்த்தி மூச்சை அடங்கி பிரானே போனால் போகும்படி செய்வான். பீமனுக்கு இருந்த சுவாச வலிமையால் சமயங்களில் அவனுக்கு எல்லளவும் சங்கடம் உண்டானதில்லை. இப்படி மற்றவர்கள் கஷ்டமடைந்த பொழுது அவனுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. அவர்களுக்கும் மனம் புண்ணாயிற்று. இதனால் உண்டான பணல் என துவேஷமும் வெறுப்பும் உள்ளுக்குள்ளேயே கனிந்து வரும் நெருப்பை போல் நிலை பெற்று பிற்காலத்தில் கௌரவர் பாண்டவர் இரு திருத்தாருமே பூர்ணமாக விளங்கிய ஒரு பெரும் போராய் முடிந்தது. சிறுவனாகிய பீமன் யோசனையின்றி செய்து வந்த முரட்டுத்தனமான விளையாட்டு மகாபாரத போரை விளைவித்த பல காரணங்களுள் ஒன்று. விறகிருந்தாலன்றி தீப்பற்றாது என்பது. சரீரத்தின் பாகம் கெட்டிருந்தால் ஒழிய ஷாங்குகுர கிருமி வியாதியை ஏற்படுத்தாது என்பது வாஸ்தவமே. ஆயினும் தீப்பற்ற செய்யும் நெருப்பு பொறி விறகினிடம் அணுகாமலும் மரணத்தை தரும் விஷாங்கு கிருமி சரீரத்திற்குள் செல்லாமலும் நம்மால் கூடியவரை பாதுகாத்து வருவது நமது கடமை என்றோ. ஒருவன் ஞானமின்றி பலத்தை உபயோகித்து எதிர்க்க முடியாத பலம் குறைந்தவர்களை துன்புறுத்தினால் பலம் குறைந்தவர் மனதில் உதிக்கும் கோபம் வெளிப்பட முடியாததால் உள்ளடக்கப்பட்டு விருத்தியடைந்து நாளடைவில் உலகத்தாரால் இகழ்ந்துரைக்கப்படும் துவேஷமும் மாட்சரியம் இவைகளாய் மாறிவிடுகின்றன. உண்மையில் பலம் குறைந்தவரை பலம் மிகுந்தவர் யோசனையின்றி துன்புறுத்தலே மாட்சியாரதி காட்டிலும் அதிக மிக தக்கது. தன்னந்த அரங்கத்தில் குரூர சிந்தனைகளையே உடைய மானிடரது மேலெழுந்த திருஷ்டிக்கு மட்டும் இவ்வித நடத்தை குற்றமற்றதாயும் மிக உயர்ந்ததாயும் காணக்கூடுமே தவிர உத்தமமான வீரியமுடையவர்களுடைய யதார்த்த திருஷ்டிக்கு அவை உண்மையில் இழிவும் குரூரமும் பொருந்தியதாக விளங்கும் என்பதில் தடையுண்டோ? மகாபாரத சரித்திரத்தை மிக கவனத்துடன் விசாரிப்பவர்களுக்கு பாண்டவர் முற்றிலும் குற்றமற்றவர்கள் என்பதும் கௌரவர் முற்றிலும் குற்றம் நிறைந்தவர்கள் என்பதும் நிச்சயமாய் தெரியும். மனோவாக்கு காயமும் மூன்றின் ஜெயமும் தர்ம சுபாவமும் கொடுக்கின்றன. முதலில் நற்சீலமும் பின்னதற்கேற்ற நன்னடைக்கையும் உள்ளதால் ஏற்படுகிறது. தனக்கு சமீபத்தில் உள்ளவர்களான தன் மனோபாவம் தன் மனது சரீரம் இவற்றோடும் சம்பந்தங்களை ஒழுங்கு பெற அமைத்து கொண்டு அதனால் மேட்ரிச தர்ம விசாரா புத்தகங்களில் தன்னையே நோக்கியவை அல்லது தன்னை சேர்ந்தவைகள் என குறிக்கப்படும் நற்குணங்களை சம்பாதித்து கொண்ட ஒரு மனிதன் மிக சுலபமாய் அப்புத்தகங்களில் கூறப்படும் மேற்பட்ட தர்மங்களான பரோபகார மனவை, அதாவது இதர மானிடர்களுக்கும் தனக்கும் சம்பந்தப்பட்டவர்களை அனுஷ்டிக்க தகுதியுடையவர்களாகிறான். நீ இதர மனிதர்களோடும் நாம் பழகுங்கால் ஏற்படும் தர்மங்களை விசாரிப்போம். அவற்றை அடியில் வரும் 3 விபாகங்களாய் பிரிக்கலாம். நம்மிலும் மேலோரிடம் நாம் பழகும்போது ஏற்படும் தர்மங்களும் அதர்மங்களும். 2. நமக்கு சமமானவரிடம் நாம் பழகும்போது ஏற்படும் தர்மங்களும் அதர்மங்களும். நம்மிலும் கீழோரிடம் நாம் சம்பாதிக்கும் பொழுது நாம் பழகும்போது உண்டாகும் தர்மங்கள் எனவும். இவ்வித விபாகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கும் சகலரோடும் நாம் ஒழுங்கு பெற நமது விவகாரங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வேண்டிய தர்மங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவை இவை என்பதை விசாரித்தறிந்து கொண்ட பின் நாம் அவற்றை அடைய முயற்சி செய்யலாம். அன்றியும் நமது விவகாரங்களில் ஒழுங்கின்மை அல்லது ஒற்றுமையின்மையை வருவிப்பன ஆகிய அதர்மங்களையும் நாம் விவாகத்தால் அறிந்து கொண்டு அவற்றை விளக்குவதற்கு முயற்சி செய்யலாம். சகல தர்மங்களும் அன்பு அல்லது பிரீதியே ஆதாரமாய் உடையது, ஆனந்தத்தையே பலமாகி உடையது. சகல அதர்மங்களும் ஒருவனது துவேஷத்தை நின்றே ஜனிக்கின்றன, பின் துக்கமாய் முடிகிறது. சுபம் பிரமாணங்கள். சுபமும் அசுபமாகிய பலன்களை தரும் கர்மமானது மனது வாக்கு தியாகம் இவற்றில் உண்டாகின்றன. அதனால் மானிடரின் கதிகள் அவரவர் கர்மத்திற்கு தக்கபடி உத்தமமாக மத்தியமாகின்றன. 10 லட்சணங்களும் 3 அதிஷ்டனங்களும் மூவித சுபாவங்கள் இவைகளையுடைய தேய்க்கு மனதே ஆட்டுவிக்கும் கருவியாயிருக்கின்றது என்று அறி. இந்த ஜீவன் மனதாலேயே அனுபவிக்கிறான். அப்படியே வாக்கிலாகினதை வாக்காலும் காயத்தாலாகினதை காயத்தாலும் அனுபவிக்கிறான். வாக்கின் தண்டம் தண்டித்தல் என்றால் அடக்கம், மனதின் தண்டம் கர்மத்தின் தண்டம். இம்முத்தண்டங்களையும் எவன் தன் புத்தியில் ஸ்திரமாய் அமைத்து கொள்கிறானோ அவனை திரிதண்டியாவான். இத்திரிதண்டத்தை சர்வ பூதங்களிலும் பிரயோகித்து காம குரோத அடக்கி ஜீவன் சித்தி அடைகிறான்.
தேவர், பிராமணர், குரு, தேவதை, அதிபதி இவர்களை பூஜிப்பதும் பிரம்மச்சாரியமும் அகிம்சையும் சரீரத்தினாலே செய்ய தகுந்த தபஸ் என்று சொல்லப்படுகிறது. பிறர் மனதை புண்படுத்தாததும் நிஜமானதும் இன்பம் தரத்தக்கதும் பிரயோஜனகரதுமான வார்த்தையையும் வேத சாஸ்திரங்களுடைய அபிப்பியாசமும் வாக்கின் தபஸ் என்று சொல்லப்படுகிறது. மனதின் தெளிவும் குரூரமின்மையும் மௌனமும் தன்னடக்கமும் சுத்தமான சுபாவமும் மனதினாலே அனுஷ்டிக்கத்தக்க தபஸ் என்று சொல்லப்படுகிறது. காமங்களின் விஷயங்களை அனுபவித்தலால் காமம் ஒருபொழுதும் சமணத்தை அடையாது. அக்னியானது அவசினால் எப்படியோ அப்படியே அது மென்மேலும் அபிவிருத்தி அடைகிறது. புஜ பலமுள்ள அர்ஜுனா, மனதை அடக்குவதற்கு பிரயாசனம் என்பதிலும் சஞ்சலமானது என்பதிலும் சந்தேகமில்லை. ஆயினும் பழக்கத்தாலும் வைராகியத்தாலும் அதை அடக்கலாம். நிலையற்றதும் சஞ்சலம் உள்ளதுமான மனதை எங்கெங்கு செல்கிறதோ அங்கெங்கிருந்து அதை திருப்பி ஆத்மாவிடத்தில் வசப்படுத்த வேண்டும். அபிப்பியாசத்திலும் அசமத்தனாயிருப்பாயில் எனக்கு பிரீதியை உண்டு பண்ணும் வேலைகளை செய். எனது பிரீதிக்காக வேலைகளை செய்து வருவதால் நீ சித்தி அடைவாய். பகவான் கூறியது. நித்திய வஸ்துக்களுக்கெல்லாம் நித்தியமானதும் சேதன வஸ்துக்கெல்லாம் சேதனமாயும் தான் ஏகமாய் நின்று சகல பிரயாணிகளுக்கும் கர்மாதிகளை உண்டு பண்ணுவதாயும் இருக்கிற பரம வஸ்துவை தம்முள்ளே தரிசனம் பண்ணும் பெரியோருக்கல்லாமல் அழியாத சாந்தியானது பிறருக்கு கிட்டாது. தனல் லோபத்தால் கெட்டுப்போன புத்தியுள்ளவர்களுக்கு சுற்றத்தார் பிறவி சத்துருக்கள் என்னும் நினைவு உண்டாகிறது. அறிவை தானமாக கொண்டவர்களுக்கு பெரியோர், சமானர், தாழ்ந்தோர் ஆகிய 3 திறத்தோர் நிறைந்த உலகம் முழுவதும் பெற்றோர், புத்திரர், மித்திரர்களால் நிறைந்திருப்பதாய் தோன்றுகிறது. சில பெரியோர்கள் இதை சுப பாவம் என்றும் வேறு சிலர் மயங்கினவர்களாய் காலம் என்றும் சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சமாகிய பிரம்ம சக்கரம் சுழன்று வருவது ஈஸ்வரனது மகிமையாலே அன்றி வேறென்று. அவன் ஈஸ்வரர்களிடம் பரமனாகிய மகேஸ்வரன் என்றும் தேவர்களுக்குள்ளும் பரமனாகிய தேவதை என்றும் சகல அதிபதிகளுக்கு மேலான அதிபதி என்றும் புவனங்களுக்கு ஈசன் என்றும் அறிவோம். அவனுக்கு காரியமாவது கருவியாவது இல்லை. அவனுக்கு சமமானது உயர்ந்தானாவது கிடையாது. அவனுக்கு ஞானம், பலம், கிரியை இவற்றை அடக்கி கொண்டதும் எண்ணிருந்த விதங்களாய் பிரகாசிக்கூடியதுமான மகா சக்தி உண்டு. உலகில் அவனுக்கு அதிபதியாவது எஜமானாவது அடையாளமாவது கிடையாது. அவனே சகல உலகிற்கும் காரணன், இந்திரங்களில் அதிபதிக்கும் அதிபதி. அவனை பிறப்பிப்பவனும் அடக்கி ஆள்பவனும் கிடையாது. கிரியற்றவன் அநேகருக்கு ஒரே நாதனாய் ஒரே பேசத்தை உலகமாகும்படி பலவிதங்களாய் செய்பவனாய் விளங்குகிறான். எந்த தீரர்கள் அவனை தம்முள் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கே சாஸ்வதமான சுகம், மற்றவர்களுக்கு கிட்டாது. சாஸ்வதங்களுக்கெல்லாம் சாஸ்வதமாயும் சேதனங்களுக்குள்ளெல்லாம் உன்னதமான சேதனம் என்றும் அநேகர்களாயும் எவன் சகலரின் விருப்பங்களையும் அளிக்கிறானோ சாங்கிய யோகங்களால் அடையக்கூடிய அந்த காரணனாகிய தேவனை அடைந்து மனிதன் சர்வ சங்கடத்திலிருந்து விடுபடுகிறான். அரசனற்ற இந்த உலகில் பயத்தால் ஜனங்கள் நாற்புறமும் சிதறையோடிய பொழுது இந்திரன், வாயு, யமன், அருக்கன், அக்னி, வருணன், சந்திரன், குபேரன் இவர்களிடமிருந்து ஸ்திரமாயும் அழிவற்ற முக்கியமான அம்சங்களை கிரகித்து அரசனை ஈஸ்வரன் சிருஷ்டித்தார். அதற்கு சகல பூதங்களையும் ரசிப்பதும் பிரம்ம தேஜஸ்கள் நிறைந்தவனுமாகிய தனது குமாரனாகிய செங்கோலை அதிகாரத்தை பூர்வத்தில் ஈஸ்வரன் சிருஷ்டித்தார். செங்கோலே சகல பிரஜைகளையும் ஆளுகின்றன. செங்கோலே அவர்களை ரசிக்கின்றன. செங்கோலே அவர்கள் உறங்கும் பொழுதும் விழிப்புடனிருந்து வருகின்றன. செங்கோலே தர்மம் என்று பெரியோர் கூறுவார். அச்செங்கோலை நடத்துவோனே நன்மை செய்பவனும் சத்தியம் பேசுபவனும் புத்திமானும் தர்மம், காமம், அர்த்தமும் வர்க்கத்தையும் அறிந்தவனுமாகிய அரசன் என்று பெரியோர் கூறுகிறார். அதை ஒழுங்குடன் செலுத்தி வரும் அரசன் மேற்கூறிய மூவர்க்கத்திலும் விருத்தடைவான். அப்படியில்லாமல் காமத்துக்குட்பட்டவனாய் அநியாயம் இழிவுடையோராயின் அவன் செங்கோலாலே நாசமடைகிறான். செங்கோல் என்பது ஒரு பெரு நெருப்பு. ஆத்மையை அடையாதவர்களால் தரிப்பதற்கு சாத்தியமானது. தர்மத்தை விட்டொழிந்தவன அரசனையும் பந்துக்களையும் அழித்துவிடும்.
அம்மகாபாவனால் உலகம் தர்மம் நிறைந்ததாக்கப்பட்டது. சகல பிரஜைகளும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதனாலே ராஜா என்று அவருக்கு பெயர் கிடைக்கிறது. அரசன் பிரஜைகளின் அந்தரங்கமான இருதயமே. அவர்களுக்கு கதியும் ஆதாரமும் உத்தமமான சுகமும் அவனே. ஆதலால் அவனை நம்பினால் மனிதர் உலகம் மறு உலகங்களும் செவ்வையாய் அடையலாம். அரசன் லோகத்தை தன்னடக்கம், சத்தியம், காரியம் நிறைந்த சிந்தனை இவற்றுடன் ஆண்டு மகா யக்னங்களையும் செய்து பெருங்கீர்த்தியையும் சுவர்க்கத்தில் சாசுவதமான ஸ்தானத்தையும் அடைகிறான். ஆசாரியன் 10 உபாத்தியர்களுக்கு அதிகமாகிறான். ஆசாரியர்களில் 100க்கு பிதா அதிகம். மாதா 100 பிதாக்களுக்கும் மதிப்பில் அதிகமாவதால் ஆசாரியன், பிதா, மாதா, மூத்த சகோதரன் இவர்களை பிராமணன் தான் துன்பம் அடைந்த போதும் அவமதிக்கப்படாது. அம்மூவருக்கும் சேவை புரிதல் உயர்ந்த தபஸ் என்று கூறப்படுகிறது. ஆசாரியன், பிதா, மாதா, மூத்த சகோதரன் இவர்களுக்கு சேவை செய்தல் தவம். அவர்களே 3 லோகமும், அவர்களே 3 வாசிரமங்களும், அவர்களே 3 வேதங்களும், அவர்களே 3 அக்னிகளும் என்று கூறப்பட்டிருக்கின்றன. இம்மூவர்களையும் எவன் ஆதரிக்கின்றானோ அவன் சகல தர்மங்களையும் செய்து முடித்தவன். எவன் அவர்களை ஆதரிக்கிறானில்லையோ அவனுக்கு சகல தர்மங்களும் பயனற்றவராகிறது. மூத்தவர் ஒருவர் எதிர்நோக்கி வரும்பொழுது ஒரு சிறுவனுடைய பிராணன்கள் வெளி செல்வதற்காக உயர கிளம்புகின்றன. அவரை எதிர் சென்று வந்தனை செய்வதால் அவன் அப்பிரான்களை திருப்தி அடைகிறான். பெரியோரை எப்போதும் வணங்குவதும் சேவை புரிவதுமாகிய பழக்கமுடையவனுக்கு ஆயுள், புத்தி, கீர்த்தி, பலம் இவை 4ம் விருத்தி அடைகின்றன. நன்னடக்கை என்ற இந்த பாடம் நிறைவு பெற்றது.